ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல ராஜேஷ் மற்றும் ரங்கன்னு 2 தொழிலாளர்கள் செருப்பு தைக்கிற வேலை செஞ்சு வந்தாங்க. விடியற்கால நேரம். கிராமத்து பஸ் ஸ்டாண்ட் இன்னும் முழிக்கல. ராஜேஷ் தன் வேலை சாமான்கள் இருக்கிற மூட்டைய தூக்கிட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து உட்கார்றான். அவன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. என்ன ராஜேஷ், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்ட? என்ன விசேஷம்? முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு என் பொண்ணு மீனாவோட பிறந்த நாள் அண்ணே. அவளுக்கு ஒரு சின்ன ஜோடி புது செருப்பு தச்சு பரிசா கொடுக்கணும்னு ஆசை. ரங்கன் ஏளனமா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். புது செருப்பா? அதுக்கு தோல் வாங்கவே உன் 3 நாள் வருமானம் வேணுமேடா. நம்ம நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? பழைய செருப்புல இருக்கிற ஓட்டைய தைக்கவே நமக்கு நேரம் சரியா இருக்கு. இருக்கட்டும் அண்ணே, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு பழைய தோல் துண்டு கிடைச்சது. அதை ராத்திரி முழுக்க உட்காந்து பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க அண்ணே, எப்படி ஜொலிக்குதுன்னு. அடே, இது அந்த பழைய முதலாளி தூக்கி போட்ட குப்படா. இதை வச்சு என்னத்த பண்ண போற? குப்பையா இருந்தாலும் இதுல நான் தைக்க போறது என் பொண்ணோட கனவண்ணு. அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் அவ காலை பார்த்து வியக்கணும். ராஜேஷோட பொண்ணு ராஜகுமாரி மாதிரி போறான்னு சொல்லணும். சரி சரி, உன் கனவு கோட்டைக்கு தையல் போடு. இன்னைக்கு ஒரு 10 செருப்பாது தைக்க வருதான்னு பார்ப்போம். விலைவாசி ஏறுற ஏத்துக்கு கஞ்சி குடிக்கவே வழி இல்லை. இதுல உனக்கு ராஜகுமாரி கனவு ஒண்ணுதான் குறை. ராஜேஷ் ரங்கனோட பேச்சை பொருட்படுத்தாம அந்த தோல் துண்டு அன்போடு தடவி பார்க்கிறான். அவனோட இந்த நேர்மையும் நம்பிக்கையும் தான் அவனோட எதிர்கால மாற்றத்துக்கு முதல் விதையா மாறப்போகுது. வெயில் உச்சியில ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ரங்கன் வழக்கம் போல மத்த செருப்புகளை தைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ராஜேஷ் தனக்கு கிடைச்ச அந்த சின்ன தோல் துண்டை மிக கவனமா செதுக்கிட்டு இருந்தான். ஏய் ராஜேஷ், இன்னும் அந்த சின்ன செருப்பைய பிடிச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு. அவரோட செருப்பு தச்சு கொடு, காசு வரும் பாரு. சீக்கிரம் பண்ணுப்பா, எனக்கு நேரம் ஆகுது. ஒரு நிமிஷம் அண்ணே, இதோ கடைசி தையல். என் பொண்ணு கால்ல இந்த தையல் குத்தக்கூடாது, அதான் மெதுவா தேய்ச்சு பண்றேன். ராஜேஷ் அந்த செருப்போட ஓரத்துல ஒரு சின்ன பூ போல தோலிலேயே டிசைன் செய்றான். அது பார்க்கறதுக்கு ஒரு விலை உயர்ந்த கடையிலிருந்து வாங்கினது போலவே இருந்துச்சு. அப்புறம் அவன் வாடிக்கையாளர்கிட்ட செருப்பு தைக்க கேட்டான். சொல்லுங்க அண்ணா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? தம்பி, இத கொஞ்சம் தச்சு கொடுப்பா. எவ்வளவு ஆகும்? 5 ரூபாய் ஆகும் அண்ணா. என்னது, 5 ரூபாயா? ரொம்ப அதிகம் தம்பி. இந்த காசுக்கு ஒரு புது ஷூவே வாங்கிடலாமே. இதை கேட்ட ரங்கன் சொன்னான். புது ஷூவே வரும்னா அப்புறம் ஏன் அண்ணா புதுசு வாங்காம இங்க வந்தீங்க? வாடிக்கையாளர் கோபமா சொன்னாரு. ஹலோ தம்பி, நான் உன்கிட்ட பேசல, புரியுதா? நீ உன் வேலைய பாரு. அண்ணே விடுங்க, சண்டை போடாதீங்க. நீங்க 2 ரூபாய் மட்டும் கொடுங்க, அது போதும். சரி, இந்த புடி. ஆனா சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்துரு, சரியா? ராஜேஷ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுல மீனா தன் பிறந்த நாளுக்காக ஒரு பழைய உடையில தயாரா இருக்கா. ராஜேஷ் உள்ள நுழையிறான். மீனா, இங்க வாமா, உனக்காக அப்பா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. மீனா அவளோட ஓடி வர்றா. என்னப்பா இது? அப்பா, இது எனக்கா? எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாம்மா, உன் பிறந்தநாள் பரிசு. இத போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போ. மீனா செருப்பு போட்டு பாக்குறா. அப்பா, இது பஞ்சு மாதிரி இருக்குப்பா. தையல் எதுவுமே என் கால்ல குத்தல. நிஜமாவே நான் ராஜகுமாரி மாதிரி இருக்கேன்பா. ஏங்க, ஒரு பழைய தோல் துண்டை வச்சு இவ்ளோ அழகா எப்படி தைச்சீங்க? இத வித்தா கூட நல்ல காசு கிடைக்குமே. அட போ சுமதி, நான் ஏதோ சும்மா கிடைச்சத வச்சு தச்சேன். இதையெல்லாம் போய் யாரு வாங்க போறாங்க? இது நம்ம வீட்டு பிள்ளை மீனாவோட சந்தோஷத்துக்காக பண்ணது. என் கை வேலைப்பாடு முதல்ல என் குடும்பத்துக்கு பயன்படட்டும், அது போதும் எனக்கு. ரொம்ப நன்றிப்பா. நான் இப்போவே இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிட்டு வரேன். எங்க அப்பா மாதிரி அழகா செருப்பு தைக்கிறவங்க இந்த உலகத்திலேயே யாரும் இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்பா. மீனா துள்ளி குதிச்சு போறத பார்த்து ராஜேஷோட கண்கள் கலங்குது. அவனோட திறமைக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் அதுதான். மறுநாள் ராஜேஷ் மற்றும் ரங்கன் செருப்பு தைக்க வாடிக்கையாளர்கள் இல்லாம உட்கார்ந்திருந்தாங்க. ரங்கன் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னான். அடே ராஜேஷ், இன்னைக்கு எவ்வளவுடா வருமானம் வந்துச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு 20 ரூபாய் தான் தேறி இருக்கண்ணே. தம்பி, இந்த செருப்பு தைக்கிற வேலை ஒன்றும் சரியில்லடா. நாள் முழுக்க வெயில்லையும் குளிர்லையும் இப்படி தெருவோரத்தில் கிடக்க வேண்டியிருக்கு.
ஆமா அண்ணே, இந்த விலைவாசி வேற ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வருமானம் அந்த அளவுக்கு ஏறல, ஆனா விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இதுல குடும்பத்தை நடத்துறதே பெரிய போராட்டமா இருக்கண்ணே. அப்போது ஒரு போலீஸ்காரர் ஆத்திரத்துடன் வருகிறார். ஹே, நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து காலி பண்ணுங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஏன் கோபப்படுறீங்க? ஐயா வணக்கம். சார், உங்களோட வாராந்திர மாமூலம் நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துட்றோம் சார். நாங்க இங்க எங்க வேலையை மட்டும்தான் பார்க்குறோம் சார். யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இப்பவே 2 பேரும் ஓடிப்போங்க இங்க இருந்து. அவர் போனதும் இன்னைக்கு இந்த போலீஸ்காரன் நம்ம பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாடு. ரொம்ப கவலைப்படாத. அந்த ஆளுக்கு வாராந்திர பணம் வேணும், அவ்வளவுதான். மறுநாள் அவங்க மறுபடியும் அதே இடத்துல உட்காந்தாங்க. அவங்க கூட நிறைய பேர் கடை போட்டிருந்தாங்க. அப்போ அங்க போலீஸ்காரர் லத்தியோட வந்து எல்லாரையும் விரட்ட ஆரம்பிச்சாரு. ஹே, கிளம்புங்க இங்க இருந்து. இனிமே உங்களை இங்க பார்த்தேன், அவ்வளவுதான். இது என்ன உங்க தாத்தா வீட்டு இடமா? தினமும் இங்க வந்து உட்காந்துக்க. ஹே ராஜேஷ், நீ மறுபடியும் வந்துட்டியா? இங்க உட்காரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அண்ணே, இதோ உங்களோட பணம். எங்களை இங்க வேலையை பார்க்க விடுங்க. நாங்க ஒரு ஓரமா ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறோம். இந்த இடத்துல அரசாங்கம் ரோடு போட போகுது. இன்னும் என்னென்னவோ பண்ண போகுது. அண்ணே, நாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் தரலையே. இனி இங்க யாரும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. சொல்லியும் கேட்கலனா உங்க சாமான்களை எல்லாம் நானே தூக்கி எறிஞ்சிடுவேன். சரி அண்ணே. கிராமத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து உட்காந்துக்கிறோம். போலீஸ்காரர் கோவமா போயிட்டாரு. ஒரு பக்கம் இந்த விலைவாசி, இன்னொரு பக்கம் இந்த புது பிரச்சனை. நீ சொல்றது சரிதான் தம்பி. போலீஸ்காரர் இனி நம்மள பஸ் ஸ்டாண்டு பக்கம் விட மாட்டாரு. மனமுடைஞ்ச ராஜேஷ் தன் வீட்டுக்கு போறான். அங்க மகள் மீனா ஓடி வர்றா. அப்பா, இன்னைக்கு எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ராஜேஷ் வருத்தத்தோட மீனாவை அணைச்சுக்கிட்டு சொன்னான். இன்னைக்கு எதுவும் இல்ல மீனா குட்டி. நாளைக்கு உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வர்றேன். என்னங்க, ஏன் இன்னைக்கு இவ்ளோ சோகமா இருக்கீங்க? போலீஸ்காரருக்கு பணம் கொடுத்தும் பிரச்சனை பண்றாங்க சுமதி. மறுடியுமா? என்னாச்சு? இனி பஸ் ஸ்டாண்டு பக்கம் யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க போல இருக்கு. வேற இடத்த தேடி போக சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் எல்லாம் சரி பண்ணுவாரு. சரி சுமதி, நீ போய் அம்மாவை பாத்துக்கோ. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க இப்போ எங்க கிளம்புறீங்க? நான் இருக்கிற காசை வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மறுநாள் ராஜேஷிடம் தேடி அலைஞ்சான். அண்ணே, நான் இங்க ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறேன் அண்ணே. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அண்ணே. இல்ல தம்பி, இல்ல. நீ இங்க உட்கார முடியாது. போ போ. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதண்ணே. முடியாது தம்பி, நீ கிளம்பு. ராஜேஷ் தன் சாமான்களை தூக்கிட்டு ஊருக்குள்ள அலையறான். ஒரு கடையோட ஓரமா தன் பெட்டியை வைக்கிறான். அப்போ ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு. தம்பி, இந்த செருப்பு அறுந்து போச்சு. கொஞ்சம் தச்சு தர முடியுமா? ராஜேஷ் மகிழ்ச்சியா சொன்னா. கண்டிப்பா தர்றேன் ஐயா. ஒரு நிமிஷம் உட்காருங்க. அப்போ இன்னொரு வாடிக்கையாளரும் வந்தாங்க. ராஜேஷ் 2 பேருக்கும் செருப்பு தைத்து கொடுத்தான். கொஞ்ச நேரத்துல கடைக்காரர் கோவமா வெளியே வந்தாரு. ஏய், யார்கிட்ட கேட்டீங்க கடைய போட்ட? போ போ, இங்க உட்காரக்கூடாது. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க உட்கார்ந்துக்கிறேன் அண்ணே. செல்வம், இந்த ஆளோட சாமான தூக்கி எறி. ராஜேஷ் பதட்டமா சொன்னான். வேண்டாம் அண்ணே, நானே போயிடுறேன். அன்னைக்கு நாள் முழுக்க அலைஞ்சும் அவனுக்கு சரியான இடம் கிடைக்கல. வெறும் 10 ரூபாய் மட்டுமே கிடைச்சது. சுமதி, இன்னைக்கு 10 ரூபாய் தான் கிடைச்சது. அதை வச்சு அம்மாவுக்கான மருந்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சுமதி அழுதுகிட்டே சொன்னா. நல்லதுங்க. ஆனா அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. என்ன சொல்ற சுமதி? அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். டாக்டர் இன்னும் சில மருந்துகளை எழுதிட்டு இதை உடனே கொடுக்கணும்னு சொன்னாரு. சரி, வாங்கிடலாம். அதுக்கு என்ன? இல்லைங்க, அந்த மருந்து கொடுக்கலனா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொன்னாங்க. அப்பா, பாட்டிக்கு ரொம்ப வலிக்குதாம்பா. என்னது? இரு, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வர்றேன். ராஜேஷ் சீட்டை வாங்கிட்டு மருந்து கடைக்கு வேகமா ஓடினான். அண்ணே, இதோ பாருங்க. இதுல இருக்கிற எல்லா மருந்துகளும் எவ்வளவு? எல்லா மருந்தும் சேர்த்து 50 ரூபாய் ஆகுது தம்பி. 50 ரூபாயா? அண்ணே, இப்போதைக்கு மருந்தை மட்டும் கொடுங்க. காசு இல்லாமையா? பணத்தை நான் நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து தர்றேன் அண்ணே. தம்பி,
கடன் கிடையாது. காசு இருந்தா மருந்து எடு, இல்லனா கிளம்பு. ராஜேஷ் வீட்டுக்கு திரும்பினான். அவன் செருப்பு தைக்கும் சாமான்களை எடுத்துட்டு வெளியே போனான். அப்ப சுமதி கேட்டா, ஏங்க இந்த நேரத்துல சாமான்களை எடுத்துட்டு எங்க போறீங்க? அம்மாவோட மருந்துக்காக இதை விற்க போறேன் சுமதி. ஐயோ, தொழில் சாமான்களை வித்தா அப்புறம் என்ன செய்வீங்க? சாமான்களை விட அம்மாவோட உயிர் தான் முக்கியம் சுமதி. அப்புறம் நம்ம பொழப்பு? இனி நான் ஏதாவது கூலி வேலை செஞ்சு உங்களை காப்பாத்துறேன். ராஜேஷ் மருந்துகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். பாருங்க அம்மா, நான் மருந்து கொண்டு வந்துட்டேன். மகனே, எனக்காக உன் தொழிலையே தியாகம் செஞ்சிட்டியே. அப்படி சொல்லாதீங்க அம்மா, நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. உன் அன்புக்கும் நேர்மைக்கும் நீ வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறுவாய் மகனே. இதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் அம்மா. ராஜேஷ் கிட்ட இப்போ தொழில் செய்ய சாமான்கள் இல்லை. அதனால அவன் கூலி வேலை தேடி வீதி வீதியா அலையிறான். ராஜேஷ் தனக்குள்ளேயே சொன்னா, எங்க தேடியும் வேலை கிடைக்கலையே. கையில காசும் இல்ல, வீட்டுல சாப்பாட்டுக்கும் கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு பெரிய செருப்பு கடையோட வாசல்ல ரங்கனை பாக்குறான். அடே ராஜேஷ், இங்க என்ன பண்ற? அண்ணே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து துரத்தின பிறகு எனக்கு வேலையே இல்லைண்ணே. சாமான்களையும் வித்துட்டேன். ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கடையில வேலை கிடைச்சிருச்சு. கவலைப்படாத தம்பி, கண்டிப்பா உனக்கும் ஒரு வேலை கிடைக்கும். ராஜேஷ் எங்கேயும் வேலை கிடைக்காம வீட்டுக்கு திரும்பினான். கேளுங்க, இன்னைக்கு நாள் முழுக்க அத்தை உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் வேகமா உள்ள போறான். அம்மா, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நான் இப்போ முழுமையா நல்லா இருக்கேன் மகனே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதோ மகனே, இந்த மோதிரத்தை வச்சுக்கோ. இது என் முன்னோர்கள் கொடுத்தது. இது எதுக்கு அம்மா இப்போ? இனி இது எனக்கு எதுக்கு? உனக்குத்தான் இது பயன்படும். இப்போ நீங்க 2 பேரும் போங்க, நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன். அடுத்த நாள் காலை 2 பேரும் எழுந்தாங்க. ஆனா அம்மா எழுந்திருக்கல. அத்தை, அத்தை, எங்களை விட்டுட்டு போகாதீங்க அத்தை. அம்மா, அம்மா, எழுந்திருமா. சில நாட்களுக்கு பிறகு ராஜேஷுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அவன் சோகமா அம்மாவோட அறைக்கு போறான். அம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களே எனக்கு வழி காட்டுங்க. உங்கள் நினைவா ரொம்ப இருக்கு அம்மா. ராஜேஷ் அங்கேயே தூங்கிட்டான். கனவுல அம்மா வர்றாங்க. மகனே, இந்த அறை வெறும் அறை இல்ல, இதுல என் ஆசீர்வாதம் இருக்கு. அம்மா, திரும்ப வந்துடுங்கம்மா. என் கூடவே இருங்கம்மா. மகனே, நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் இங்க வந்து இந்த அறையில கொஞ்ச நேரம் உட்காரு. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் மகனே. காலையில ராஜேஷ் இந்த கனவை பத்தி சுமதி கிட்ட சொன்னான். ஏங்க கவலைப்படாதீங்க, நேத்து ராத்திரி என் மனசுலயும் ஒரு யோசனை வந்துச்சு. என்ன சுமதி? அம்மா கொடுத்த அந்த மோதிரத்தை வித்து மறுபடியும் உங்க தொழில ஆரம்பிங்க. ஆனா அது அம்மாவோட ஆசீர்வாதம் ஆச்சே சுமதி. ஆமாங்க, அந்த ஆசீர்வாதத்தை வச்சு இனி பழைய செருப்புகளை தைக்காம புதுசா தயாரிச்சு விற்பனை செய்யுங்க. புதுசா தைக்கலாமா? ஆமாங்க, என் மனசு சொல்லுது இது கண்டிப்பா பெரிய வெற்றியை தரும். நீ சொல்றது சரிதான் சுமதி. ராஜேஷ் மோதிரத்தை வித்து சாமான்களை வாங்கிட்டு வந்தான். புது டிசைன்ல செருப்பு செஞ்சான். அடடா, இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் இதை சந்தைக்கு எடுத்துட்டு போறேன். செருப்பு பார்க்க நல்லா இருக்கு. தம்பி, கொஞ்சம் காட்டுங்க. அடே, இது அப்படியே கடையில வாங்கியது போலவே இருக்கே. நான் இதை வாங்கிக்கிறேன். ராஜேஷ் பணத்தை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான்.
சுமதி, அந்த செருப்பு வித்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. உனக்கு தெரியுமா, இந்த ஒரு ஜோடி விற்ற பணத்துல நான் 5 ஜோடி செருப்புகளை தயாரிச்சு விற்க முடியும். அப்படின்னா இன்னும் நல்லது. இந்த பணத்தை வேலையிலேயே முதலீடு செய்யுங்க. ராஜேஷ் ஷூக்களை தயாரிச்சான். வா, இது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கே. பார்க்கவும் நல்லா இருக்கு, உறுதியாவும் இருக்கு. ஐயா, ஒரு முறை போட்டு பாருங்க. இவ்வளவு நல்ல குவாலிட்டி ஷூக்கள் இந்த கிராமம் முழுக்க உங்களுக்கு கிடைக்காது. கடையில இது டபுள் ரேட் இருக்கும், சீக்கிரம் பிஞ்சும் போயிடும். ஆனா இது உழைக்கும். என்ன கேரண்டி? நீங்க இதை வாங்கி போய் போடுங்க. அப்புறம் உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் என்கிட்ட ஆர்டர் கொடுத்து தைக்கலனா என் பேரு ராஜேஷ் இல்ல. சரி தம்பி, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுத்துருங்க. ராஜேஷ் அம்மாவோட அறைக்கு போய் அழுதுட்டான். அம்மா, உங்களை என்னால ஒழுங்கா கவனிச்சுக்க முடியல. அப்போ பணம் இருந்திருந்தா உங்களை நகரத்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. தூக்கத்துல அம்மா கனவுல வர்றாங்க. மகனே, நீ என்னை இவ்வளவு நினைக்கிறாயே. என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். நேர்மையா வேலை செய், முன்னேறுவாய். தினமும் இங்க வந்து என்கிட்ட பேசு. அம்மா மறைஞ்சாங்க. ராஜேஷ் திடுக்கிட்டு எழுந்தான். அம்மா. சுமதி ஓடி வந்தா. சுமதி, நான் அம்மாவை பார்த்தேன். ராஜேஷ் விதவிதமான செருப்புகள் மற்றும் ஷூக்களை செஞ்சு சந்தைக்கு கொண்டு போனான். அது உடனே வித்து தீர்ந்தது. தம்பி, உன் ஷூ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. என் மகனுக்கும் 4ஆம் நம்பர்ல ஒரு ஜோடி தச்சு விடுங்க. ராஜேஷ் சந்தையில ஒரு கடைய வாடகைக்கு எடுத்தான். சுமதியும் கடைக்கு வந்து ராஜேஷுக்கு உதவி செஞ்சா. அந்த சாண்டலை காட்டுங்க. இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. பரவாயில்லம்மா, உங்கள் அளவிற்கு நாங்க தேய்த்து தந்துருவோம். நிஜமாவா? 2 நாள் கழிச்சு என் சொந்தக்காரங்க வீட்டு திருமணம் இருக்கு. நாளைக்கு கிடைக்குமா? வேணும்னா 20 ரூபாய் அதிகமா கூட தரேன். கண்டிப்பா கொடுத்துடலாம். ராஜேஷ் கிட்ட இப்ப போதிய பணம் சேர்ந்திருந்துச்சு. சுமதி, புது வீடு கட்டலாமா சுமதி? வீடு அப்புறம் கட்டலாம். முதல்ல ஒரு ஷோரூம் எடுங்க. கூட 2 வேலையாட்களை சேர்த்துக்குங்க. நம்ம செருப்புகளுக்கு டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. நிறைய வாடிக்கையாளர்கள் லேட் ஆகுதுன்னு புகார் பண்றாங்க. நீ சொல்றது சரிதான் சுமதி. முதல்ல ஷோரூம் வைப்போம். அதுக்கு PM ஃபுட்வேர்னு பேர் வைப்போம். ஏன் என் பேரை வைக்கல? இது யார் PM? PM என்றால் என் அம்மா பாண்டியம்மாள் பேர்தான். அம்மா. ராஜேஷ் ஷோரூம் திறந்து 2 பேரையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். உங்கள் ஆசிர்வாதத்தால் வேலை நல்லா நடக்குது. நாளைக்கு ஷோரூம் திறப்பு விழா. அது உங்கள் கடை. நீங்கள் அங்கே வர வேண்டும். ஷோரூம்ல கூட்டம் அலைமோதியது. சுமதி, இன்னொரு வேலையாளை சேர்த்துக்கலான்னு தோணுது. இவங்க 2 பேரும் நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க. சுமதியும் சரின்னு சொன்னா. மறுநாள் காலையில கடையில வேலை பார்க்கிற பையன் ரங்கனை பார்க்கிறான். அவன் ரங்கனுக்கு தெரிஞ்ச பையன்தான். தம்பி, என் வேலை போயிருச்சு. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா. அண்ணே, செருப்பு தைக்க தெரியும்ல? தெரியும்பா. அப்ப சரி, வேலை கிடைச்சிருச்சு. என் முதலாளி நல்லவர், உங்களை சேர்த்துக்குவார். அவன் ரங்கனை நேரா PM ஃபுட்வேர் கடைக்கு கூட்டிட்டு போனான். உள்ள போய் முதலாளிய பார்த்தப்ப ரங்கன் அதிர்ச்சியானான். அடே ராஜேஷ், இது உன் ஷோரூமா? நீதான் முதலாளியா? எல்லாம் அந்த ஆண்டவன் அருள் அண்ணே. உங்களுக்கு என்னாச்சு? வேலை போயிருச்சு. இப்போ வேலை ரொம்ப அவசியமா இருக்கு. நல்ல விஷயமா போச்சே. நீங்க எங்களுடனே வேலை செய்யலாம் அண்ணே. ரங்கனுக்கு ராஜேஷ் மீது பொறாமை ஏற்பட்டது. ரங்கன் தனக்குள்ளே சொன்னான், இந்த ராஜேஷ் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல என்னோட உக்காந்துருந்தவன் இன்னைக்கு ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறவன் இவ்வளோ பெரிய ஷோரூம் முதலாளி ஆகிட்டானா? இவன் என்ன மந்திரம் செஞ்சான்னு தெரியலையே. கூட்டம் அதிகமா இருக்கு.
ஊர் ஜமீன்தாரோட மனைவி ராஜேஷோட கடைக்கு தன் செருப்பை சரி செய்ய கொடுக்கறாங்க. அதுல ஒரு வைரக்கல் பதிச்சிருக்கு. அந்த செருப்பு தற்செயலாக ரங்கனோட கையில கிடைக்குது. ரங்கன் தனக்குள்ளே சொன்னான், அடேங்கப்பா, இந்த செருப்புல இருக்கிறது உண்மையான வைரமா? இதை மட்டும் எடுத்துட்டா என் கஷ்டம் எல்லாம் தீந்துடும். ராஜேஷுக்கும் கெட்ட பேர் வரும். ரங்கன் அதை திருடி மறைச்சு வைக்கிறான். ஜமீன்தார் மனைவி செருப்பை கேட்க வர்றாங்க. ராஜேஷ், என் செருப்புல இருந்த வைரம் எங்க? இது ரொம்ப விலை உயர்ந்தது. ராஜேஷ் அதிர்ச்சியா சொன்னான். அம்மா, நான் பார்க்கலையே, வேற ஒருவேளை விழுந்திருக்குமோ? ஹேய் ராஜேஷ் தம்பி, நீதான் கடைசியாக அந்த செருப்பை தொட்ட. நல்லா தேடி பாரு. ராஜேஷ் பதட்டமடையாம அம்மாவோட போட்டோ கிட்ட போய் வேண்டுகிறான். அப்புறம் திரும்பி பார்த்து சொன்னான், அண்ணே ரங்கன், நீங்க நின்ன இடத்துல ஒரு சின்ன கல்லு மின்னுது பாருங்க. ரங்கன் பதட்டத்துல தன் பையில இருந்த கல்லை நழுவ விடுறான். அது ராஜேஷோட கண்ணுல படுது. ராஜேஷுக்கு ரங்கன் மேல சந்தேகம் வந்தது. ஆனா அதை பெருசுபடுத்தாம போய் கல்லை கையில எடுத்தான். கல்லு அண்ணன் காலடியில கிடந்தது, மன்னிச்சிடுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை செருப்புல ஒட்டி ஜமீன்தார் மனைவி கிட்ட ஒப்படைக்கிறான். இந்த சம்பவங்கள் ரங்கனோட மனதை மாத்தல, மாறாக ராஜேஷ் மேல அவனோட பொறாமையை இன்னும் அதிகமாக்குச்சு. ரங்கன் ராஜேஷை நோட்டமிட ஆரம்பிச்சான். ராஜேஷ் ஷோரூமை மூடிட்டு வீட்டுக்கு போனப்போ ரங்கன் அவனை பின்தொடர்ந்து போய் பெட்டி பார்த்தான். அம்மா, இந்த அறையை நீங்க உங்க ஆசீர்வாதத்தால நிரப்பிட்டீங்க அம்மா. எனக்கு இங்க நிம்மதியா இருக்கு. ரங்கன் தனக்குள்ளே சொன்னான். அப்போ எல்லாம் இந்த அறையோட மகிமைதானா? இதுதான் இவனை ராஜாவாக்கி இருக்கு. நான் இன்னும் அங்கேயே இருக்கேன். இவன் முதலாளியா சுத்துறது நான் விடமாட்டேன். அன்னைக்கு ராத்திரி ரங்கன் திருட்டுத்தனமா வந்து அம்மாவோட அந்த அறையில மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சுட்டு ஓடிட்டான். வீடு மொத்தமா எரிஞ்சுது. சுமதி அலறினா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராஜேஷும் சுமதியும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தாங்க. கிராமத்துல பஞ்சாயத்து கூடியது. ராஜேஷோட வீட்ல தீ வைத்தது யார்? தெரிஞ்சா சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்லல. ராஜேஷ், உனக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? இல்லை ஐயா, அன்னைக்கு ராத்திரி யாரும் பார்த்ததாக தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு பெண் குறுக்கிட்டு சொன்னா, நெருப்பு வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? இவன்தான் அவன். ராஜேஷ் வீட்ல எண்ணெய் ஊத்தி தீ வச்சான். இவன் ஓடும்போது நான் மொட்டை மாடியில நின்ன பாத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுடா, ஏன் பேச மாட்டேங்கிற? நான் இல்ல, இவ போய் சொல்றா. உண்மைய சொல். நீ ஓடும்போது நான் மேலிருந்து ஒரு கல்லை எடுத்து எறிந்த. அது உன் கால்ல பட்டது. பாருங்க, அவனுக்கு அங்க அடிபட்டிருக்கு. அண்ணே ரங்கன், நான் உங்களுக்கு வேலை கொடுத்து உதவி செஞ்சேனே, ஏன் இப்படி செஞ்சீங்க? தம்பி, என்னை மன்னிச்சிடு. உன் வளர்ச்சியை பார்த்து எனக்கு பொறாம வந்துருச்சு. அதான் இப்படி செஞ்சேன். என்னை மன்னிச்சிடு தம்பி. அண்ணே ரங்கன், நீங்க செய்த தப்புக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும். ஆனா நான் உங்களை மனசார மன்னிக்கிறேன். இவ்ளோ பெரிய தப்பு பண்ணவனை எப்படி மன்னிக்கிற ராஜேஷ்? வன்மத்தை விட அன்பு தான் பெருசுன்னு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா. ரங்கன், நீ என் நண்பன். உனக்கும் குடும்பம், குழந்தைகள் இருக்காங்க. இனிமேல் இப்படி செய்யாத. ராஜேஷ் மறுபடியும் புது வீட்டை கட்டி அதுல அம்மாவோட அறைய கட்டினான். தீ விபத்துக்கு பிறகு ராஜேஷ் ரங்கனை மன்னிச்சு தன் கடையிலேயே வேலை கொடுத்தான். சில மாதங்கள் போனது. இப்போ ஷோரூம் பெரிய அளவுல வளர்ந்திருந்தது. அண்ணே ரங்கன், இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. நீங்க தான் அந்த தோலை வெட்டி டிசைன் பண்ணணும். உங்களை விட அழகா யாரும் அதை செய்ய முடியாது. ரங்கன் கண்கலங்கியபடி சொன்னான். ராஜேஷ், என்னை மன்னிச்சிடு தம்பி. அன்னைக்கு அந்த பொறாமையால உன் அம்மா அறையை எரிச்சேன். ஆனா இன்னைக்கு தான் புரியுது, அந்த அறை எரியல, என் மனசுல இருந்த அழுக்கு தான் எரிஞ்சிருக்கு. ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பழையதை விடுங்க அண்ணன். அம்மா இப்போ சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நான் தனியா இல்ல, என் அண்ணன் ரங்கன் கூட இருக்காரு. இனிமே இந்த PM ஃபுட்வேர்ல ராஜேஷோட உழைப்பும் ரங்கனோட நேர்மையும் தான் தம்பி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து நேர்மையா கடையை நடத்தினாங்க. அவங்களுக்கு பின்னாடி அம்மாவோட புகைப்படம் சிரிக்கிறது போல் காட்சியளிக்குது. ராஜேஷோட பெருந்தன்மை ஒரு வஞ்சகமான மனதை அன்பால மாத்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.